வெல்கம் டு V2 யூடியூப் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தேன் நெல்லிக்காய் தேன் இஞ்சி தான் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இஞ்சியும் நெல்லிக்காவும் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணுங்கள். இஞ்சி இருக்க இடத்துல சர்பம் வரும்னுவாங்க. நல்லா வாஷ் பண்ணுங்கள். நெல்லிக்காயில் வந்து நம்மளுக்கு டீடாக்ஸ் ஃபுட்டு. நம்மளுக்கு நெல்லிக்காய் ஹேருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பாடி இம்யூனுக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி பித்தம் சரியாகணுவாங்க. பித்த வாந்தி பித்த தலைவலாம் ரொம்ப சரியானுவாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி கிச்சன் டவலில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ட்ரை ஆக்குங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறேங்க. ஸ்கின் ரிமூவ் பண்ணால் நெல்லிக்காவை பண்ண முடியாது, பட் இஞ்சி இருக்கும் போது நல்லாவே ஸ்கின் ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போது இஞ்சியும் நல்லா ட்ரை பண்ணுறேன். கிச்சன் டவல் வச்சு தான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கணும். இது இஞ்சி ஸ்மால் பீசஸ், நெல்லிக்காய் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு 8 பீஸாக கட் பண்ணும். 8 பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இஞ்சி அண்ட் நெல்லிக்காயில் கட் பண்ணி ஒரு 2 minutes ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் எடுத்து நான் இப்போ 2 பிளேட் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு பிளேட்டில் இஞ்சி, செகண்ட் பிளேட்டில் நெல்லிக்காய் போட்டு இதை ஒரு 5 to 6 minutes பாயில் பண்ணிட்டு போகிறேன். பாயில் பண்ணி நல்லா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இஞ்சியில் மேலே இருக்க தோல்லாம் ஷ்ரிங்க் ஆகி எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. இப்போ நெல்லிக்காவை என்ன பண்ணுங்கன்னா, இந்த மேலே இருக்க ஸ்கின் ஷ்ரிங்காக இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்தாலே லைட்டாக வந்துடும். ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்து நெல்லிக்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா எடுத்து நல்லா குத்தி விடுங்க. ஏன் இதை மாதிரி அதை குத்தி விடுறோன்னா, நம்ம தேன் போடும்போது அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சோக் ஆகும். சோக் ஆனால் தான் சாஃப்டாக ஆகும் நெல்லிக்காய். தென் இது ரெண்டுமே கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்க வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிரும். நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம வெயிலில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு நாள் வெயிலில் தான் வச்சேன். அதுக்கே இஞ்சியும் நெல்லிக்காவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போது தேன் ஆட் பண்ணுறேன். தேன் பார்த்திங்கன்னா ஒரு 200 grams தேன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போது தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த தேன் எல்லா நெல்லிக்காய் அண்ட் இஞ்சில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை ஒரு 6 days வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு தின் ஒயிட் கிளாத் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், வெயிலில் 6 days காய வைங்க. 6 நாளுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 6 days அப்புறம் இப்படி தாங்க இருந்தது. தேன், இஞ்சி, நெல்லிக்காய் சேர்த்த ஒரு மெடிசனும் சொல்லலாம். அதுக்கப்புறம் டெய்லி ஸ்வீட்டாகவும் எடுத்துக்கலாம், எப்படின்னா எடுத்துக்கலாம். சூப்பராகவே இருந்தது. ஃபர்ஸ்ட்டு 2 daysக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த நெல்லிக்காயில் இருந்த தண்ணி மறுபடியும் வெளியே நல்லா வாட்டரியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆக வேணாம். அடுத்த 4 days அப்படியே வெயிலில் வைங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் கலரே எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். நெல்லிக்காய் இது மாதிரி தான் இருக்கும். திக் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு 6 days ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இம்யூன் பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இஞ்சி, பித்த தலைவலி, அதுக்கப்புறம் வாமிட்டு, இதெல்லாம் எதுவுமே வராது. ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்க இந்த தேன், நெல்லிக்காய், இஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் கமெண்ட் ஃபார் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. பாய்.